ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம திருவள்ளூர்ல டிமார்ட் போனதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ திருவள்ளூர்ல டிமார்ட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. நான் இப்பதான் போறேன். நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிறதுனால நானும் எப்பவுமே காட்டுப்பாக்கம் டிமார்ட்க்கு தான் போவேன். இந்த டைம் வந்து சரி எப்படா இங்க ஓப்பன் பண்ணுவாங்கன்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். ஸோ நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே நினைச்சோம். அப்படியே ஓப்பனும் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், அப்படி பச்சை பசேல்னு இருக்குன்ட்டு. நம்ம இங்க இப்போ லேண்ட் வேல்யூலாம் ரொம்பவே ஏறிடுச்சு. இப்ப லிவிஃபைன்னு இங்க போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஃபுல் இடத்தையுமே, அதாவது பிரைவேட் கம்பெனி வாங்கிட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து இப்ப இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. போற வழியில காக்கலூர் தாண்டி தான் நம்ம போகணும். ஸோ எப்பவுமே இங்க ஜூஸ் கடையில காலையிலே ஃப்ரெஷ்ஷா போகும்போது ஜூஸ் வாங்கி நம்ம குடிச்சிட்டோம்னு வைங்களேன், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஷாப்பிங் பண்ணும்போது இவரே என்ன தொல்லை பண்ண மாட்டாரு. நான் காக்கலூர் வந்து சிட்கோ இண்டஸ்ட்ரியல் தாண்டி போறோம் இல்லையா, ஸோ திருவள்ளூர் போற ரூட்ல இங்க வந்து ஒரு ஜார் ஃபுல்லா தருவாங்க. 30 rupees தான். இந்த அக்கா அந்த அங்கிள் தான் எப்பவுமே இருப்பாங்க. இந்த பையன் சாட்டர்டே சண்டேஸ்ல வருவான் போல. அவங்க பையன் இது. நான் இந்த பாட்டில்ல விற்கிற ஜூஸ் எல்லாம் குடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. வேணும்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு லெமன் ஜூஸ், கரும்பு ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் வந்து 30 rupeesக்கு வந்து நமக்கு ஓகே தான். இது ஃப்ரெஷ்ஷா போட்டு தருவாங்க, அதனால இந்த மாதிரி தான் குடிப்பேன். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பா வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் போட்டு தராங்களா, அங்க குடிச்சிட்டு போங்க. நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், நம்ம வீட்டுல எல்லாம் போட்டு குடிக்கிற அளவுக்கு நமக்கு டைமும் இருக்காது. அதுக்காக தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் மேப்பை பார்த்து தான் நாங்க ரூட் வந்து போனோம். அதாவது காக்கலூர் சைடு போனா ஈஸியா இருக்கும், இல்ல தேரடி சைடும் நம்ம போகலாம். இப்போ ஒரு வழியா போயிட்டோம். ஒரு வழியா டிமார்ட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டோம். அப்பாடியோ, காலையில நாங்க போகும்போது கரெக்டா 10:30, வீட்டுல இருந்து 10 o'clock கிளம்பணும். 10:30க்குலாம் போயிட்டோம். ஸோ இப்பதான் ஆளுங்க வராங்க. இங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த கூட இருக்கு இல்லையா, ட்ராலி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 20 தாங்க இருக்கே. ஸோ இப்பதான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இனிமேதான் ட்ராலிலாம் நிறைய கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பை எல்லாமே நாங்க டோக்கன் போட்டோம். அதாவது நம்மளோட ஹேண்ட் பேக் எல்லாமே லாக் பண்ணிட்டு பையெல்லாம் டோக்கன் பண்ணிட்டு இந்த ட்ராலி எடுத்துட்டு உள்ள போயிட்டு செக்இன் பண்ணிட்டு, அதே எல்லா டிமார்ட்லயுமே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே வந்து இந்த குக்கீஸ் தாங்க இருக்கு. பிஸ்கெட்டு, கேக்கு, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் டீ தூள். நானும் வந்து 2-3 டிமார்ட் போயிருக்கேன். நான் பாக்குற இடத்துல எல்லாம் சேம் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், அந்த கேபின் எப்படி ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா பில்லிங் கவுண்டர் லைனா இருக்கும் இல்லையா, சோ இது எல்லாமே சேம் தான். நீங்க இப்படி சுத்தி உள்ள போனீங்கன்னா தான் அந்த மாவு ஐட்டம், கோதுமை மாவு, அது எல்லாமே வருது. நீங்களே பாருங்க. குக்கீஸ் எல்லாமே இந்த கேஷ்யூ குக்கீஸ், பட்டர் கேக்கு, ரஸ்க்கு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே 25 rupees 30 rupeesனு ஆஃபர்ல இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி மில்க் ரஸ்க்கு, குழந்தைங்களுக்கு வந்து இந்த பட்டர் கேக்கு, கப் கேக்கு, இதெல்லாம் தான் வாங்குவேன். நான் இந்த பிஸ்கெட் ஐட்டம், இந்த மில்கி பிஸ்கெட், அந்த மாதிரி இந்த ஐட்டமே போல. நான் கேஷ்யூ குக்கி மட்டும் தான் எடுத்தேன், எல்லாம் மேரி எடுப்பேன். ஸோ அப்படியே குக்கீஸ் எல்லாம் எடுத்துட்டு கேஷ்யூ நட்டு, பாதாம் அது மட்டும் எடுத்து அடுக்கி வைப்பாங்களா. அங்க என்ன மாடல் அடுக்காங்களோ அதே மாடல். அதான் இந்த குக்கீஸ்ல இந்த குக்கி இருக்குல்ல, அங்க இருந்தது பட்டர் கப் பரவாயில்ல. இது எவ்வளவு பிரபு? எவ்வளவு போட்டுட்டு 507 673. 100 ரூபாய் வருதா? 100 கிராம் 100 ரூபாய். திராட்சை இருக்கு, இப்போதைக்கு திராட்சை வேணாம். இப்போ காலையில ஃப்ரெஷ்ஷா இந்த ட்ரேல பாத்தீங்கன்னா எல்லாமே கொட்டி வச்சிருக்காங்களா. வேர்க்கல்ல, அவலு, முக்காவாசி பாத்தீங்கன்னா கோதுமை மாவு காலி ஆயிடும். உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, இந்த வெல்லம், இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா காலையில போகும்போது நிறைய பேருக்கு இந்த கடலை மாவு, கேழ்வரகு மாவுலாம் சீக்கிரமா, அரிசி மாவுலாம் சீக்கிரமா காலி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஐட்டத்தை ஃபர்ஸ்ட் போய் எடுத்து பேக் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்க டேக் போட்டுருங்க. இங்க ட்ராலி தள்ளுறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ ட்ராலி வந்து மிஸ் பண்ணிடாம பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும், எல்லாரும் எடுத்து இந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா. எந்த பொருளுமே நேர்ல போய் பார்த்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கே அதோட தரம் தெரியும். அதெல்லாம் போடல. மிளகுலாம் ரொம்ப ரேட் அதிகமா
பயங்கரமா இருக்கு. பிரீமியம் குவாலிட்டியா. எடுக்கல. உள்ள எடுக்காது. எடுக்கல. இங்க வா, இது என்னன்னு பாரு. பீனட் பாரா. வேர் கலர். இது எவ்வளோன்னு பாரு வா. 75 ரூபா. 75. எத்தனை இருக்கு? 10 இருக்கு. இது எடுத்துக்கலாமா பாருங்க வா. அது 80 ரூபா. அது வெரைட்டியா இருக்கும். எல்லா வெரைட்டியும் இருக்கும். இது எடுத்துக்கலாம் வா. ஆனா நீ தான் கையில வச்சுக்கணும். நீ கையிலலாம் குடிக்க முடியல. நான் இந்த கவரை வந்து டப்பாலே போட்டு வந்திருக்கலாம். அங்க போகும்போது குடிக்கலாம். இதுக்காக திரும்பி வரவா. தோ தானே இருக்கு. இது பேர் 49 rupees தான் பல்பு. நம்ம வீட்ல பல்ப் எல்லாம் இருக்குல்ல. இல்ல சொல்றது பேர் 150 MRP இருக்குது. 49 rupees, 39 rupees தான். எல்லாருமே பல்ப் எடுத்தாங்க. இது இந்த ஃபைல் கிழிஞ்சிச்சு. ஒரு ஃபைல் வேணா நல்லதா எடுத்துக்கலாம். அம்மா வந்து எப்படியும் பாதி எழுதுவா. இந்த பர்த்டேக்கு சாக்லேட்லாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய சாக்லேட் பேக்கெட்லாம் நிறைய இருந்தது. எதுக்குடா ஏற்கனவே சளி பிடிக்குதுன்னு தான் நான் எடுக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கிறது இந்த ஆல்பன்லிபே பிடிக்கும். புளிப்பு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். அதுல ஆரஞ்சு ஃபிளேவர் எடுத்துப்பேன். எப்பயா டிராவல் போனா நமக்கு வாமிட்டிங் வரா மாதிரி இருக்குமேட்டு அது எப்பவுமே வந்து வீட்டுல வச்சுக்குவேன் நானு. இங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டியான, அதாவது உண்மையிலே ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. A to B யோட மிக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப MRP 100 rupeesனா இவங்க கிட்ட 65 rupees தான். பட்டர் முறுக்குலாம் buy one get one ஆஃபர் இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து முறுக்கு, குழந்தைங்களுக்கு பருப்பி பேக்கெட் 100 ரூபாய். நான் MRP 75 ரூபாய். இது சேமியா இங்க இருக்கு. இதே லைன்ல சேமியா நடந்து பேத்துட்டு வா. ட்ராலி எத்தனை போக முடியல. சோப் எல்லாமே சூப்பரா ஆஃபர்ல நிறைய இருக்குங்க. நம்ம தேடி போற எல்லா சோப்புமே இங்க இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த சாம்பிள் சோப் மட்டும் கிடைக்காது. மத்தபடி சோப் எல்லாமே buy one get one இருக்கும். ஸோ பிரைஸுமே ரொம்ப லோ ரேஞ்ச்ல இருந்து வந்து 40 rupees டிஸ்கவுண்ட்ல இருக்கும். 50 rupees. அதுமாதிரி ஒரு சோப்லேயே 10 ரூபாய் 12 ரூபாய் நமக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்கும். நீங்க பல்கா எடுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னு தோணும். ஒரு 2 month 3 monthக்கு இந்த சோப்பு ஷாம்பு பேஸ்ட் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். மாசம்லாம் நான் இந்த சோப்பு பேஸ்ட் ஷாம்பு இதெல்லாம் வாங்க மாட்டேன். டிமார்ட் போகும்போது பல்கா வாங்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோதுமை, இந்த மாவு ஐட்டம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கூட நல்லா இருக்கும். ஸோ ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. உண்மையிலே சில்வர் பொருள் எல்லாமே நல்லா இருக்கு. பிரைஸ் அதுக்கேற்ற பிரைஸ் தான் இருக்கு. என்ன குவாலிட்டியோ அதுக்கேற்ற பிரைஸ் இருக்கு. நீங்க விசிட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு சில்வர் யூஸ் பண்ணுங்க. நான் அந்த வந்து இந்த டப்பர் வேற இதெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷனுங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். நான் வந்து இந்த டப்பர் வேற வாங்குறது கிடையாது. ஒன்லி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மா எனக்கு என்ன கொடுத்தாங்க சில்வர்ல, அதனால அது போலதான் எடுக்கிறேனே. சோ அப்படியே இந்த மாதிரி ஃபிளவர் வாஷ் இதெல்லாம் வாங்கி பில் கவுண்டருக்கு வந்துட்டு நான் பில் எல்லாம் போட்டுட்டு கண்டிப்பா கேரி பேக் கொண்டு போகணும். இல்லைன்னா கேரி பேக் வந்து 25 rupees கொடுத்து நீங்க இங்க வாங்கணும். நாங்க போகும்போதே கட்டப்பை கேரி பேக் எவ்வளவு தேவையோ அத்தனை பேக் நாங்க கொண்டு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், என்னெல்லாம் பிரைஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 1 hour ஷாப்பிங் பண்ணிருப்போம். 11:30 12 முடிச்சுட்டு வெளியே வந்தா எப்பவுமே வந்து ஐஸ்கிரீமும் பாப்கார்னும் வெளியே இருக்கும். பட் இந்த டிமார்ட்ல மட்டும் ஐஸ்கிரீமும் இல்ல பாப்கார்னும் இல்ல. இந்த இடத்துல இருக்கும். கஸ்டமர் கேர் சர்வீஸும் இருக்கு. பில்லு கையில வச்சுக்கிட்டீங்கன்னா எனி டேமேஜ்னா உடனே வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் பர்பஸ் பண்ணலாம். செமையா வெயில் அடிக்குது பாத்தீங்களா. இங்க வந்து அதே மாதிரி வண்டிக்கு பார்க்கிங் ஏரியாவும் வந்து அவுட்டரா தான் இருக்கு. சோ சீட் எல்லாமே பயங்கரமா சுடும் நம்ம போறதுக்குள்ள. இதான் நான் வாங்கின ஐட்டம். நான் கேரி பேக் எல்லாம் கொண்டு போயிட்டேன். சோ மீதி வந்து டிக்கில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுகர் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதோட ரேட் காட்டுறேன் பாருங்களேன். சோ 1 கிலோ வந்து 44 ரூபாய். நான் 1.5 கிலோ எடுத்திருக்கேன்னா 65 ரூபாய் போட்டிருக்கா. ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். சோ ஒரு சில பொருள்லாம் நான் எடுத்துட்டேன். தேவைப்பட்டதெல்லாம் எடுத்துட்டேன். மீதி பொருள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உடன் ஸ்பூன் வைக்கிறதுக்கு தான் நான் இந்த இதுவுமே வாங்கிட்டு வந்தேன் 89 rupees. இந்த vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.